ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை ரயில்வே துறையிலிருந்து ஒரு சூப்பரான அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு 10th 12th ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது சென்னை இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி இருக்கு பாருங்கள், இணைப்பு பெட்டி தொழிற்சாலை, அங்கேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து வேலைவாய்ப்பு கிடையாது, ஜஸ்ட் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து கொடுக்குறாங்க. ட்ரைனிங் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, இது வந்து ஜாப் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 31/5/2023 அன்னைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அகைன் வந்து சொல்கிறது முழுக்க ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 31/5/2023 30/6/2023 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து மேலே ஃப்ரெஷர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ஐடினா நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு ஐடி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இந்த எக்ஸ்ஐடி பதவிக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஃப்ரெஷர்னா 10th 12th முடிச்சா டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ஐடினா ஐடி முடிச்சவங்க இந்த பதவிக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்பெண்டருக்கான ஒரு இது வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு வந்து பார்த்தா 3, டோட்டலாக 40 வேகன்சி வந்து பார்த்தா கார்பெண்டரில் ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஐடி படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து கார்பெண்டரில் 50 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிஷியனுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஃபிட்டருக்கு எவ்வளோ, மெக்கானிஸ்ட்டுக்கு எவ்வளோ, பெயிண்டருக்கு எவ்வளோ, வெல்டருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எம்எல்டி ரேடியாலஜிக்கு எவ்வளோ, பேத்தாலஜி எவ்வளோ, மாதிரி ஒவ்வொரு பதவிக்காக அவங்களுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஐடிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 782 வேகன்சி வந்து பார்த்தா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஒரு ட்ரைனிங்கான ப்ரோக்ராம் தான் வந்து கொடுப்பாங்க. 1.5 year நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வேறு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதவங்களுக்கான பதவிகள் உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் வந்து பார்த்தா போயிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அதை வச்சு ஃபர்தராக நீங்கள் நிறைய ஜாப்க்கு வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து போகலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 15 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்ளை வந்து பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 3 years அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி இருந்தால் 5 years வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரி வந்து பார்த்தா 10 years வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பார்த்தா ஐடி முடிச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடி முடிச்சவங்க நீங்கள் ஃபிட்டருக்கு, எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்ஸ் அப்ளை பண்ண போனால் அந்த ட்ரேடில் வந்து பார்த்தா நீங்கள் ஐடி அந்த மாதிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடியில் அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து எக்ஸ்ஐடி. ஜஸ்ட் நீங்கள் ஐடி முடிச்சிருந்தா போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தா 1 year வந்து கொடுப்பாங்க. 1 year மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஃப்ரெஷர்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிஸ்ட்டுக்கு ஜஸ்ட் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணி போதுமானது, நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10th 50% மார்க் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்பெண்டர் அண்ட் பெயிண்டருக்கும் மாதிரி தான் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. 10th 50% மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கடுத்து வெல்டர்லேயும் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது, 50% மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கடுத்து எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜி இருக்குது பாருங்கள், இதுக்கு மட்டும் நீங்கள் 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, இதுக்கான ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1.5 இயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ட்ரைனிங் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி கீழே வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெளிவாக கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு ட்ரைனிங் தான், உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோன்றது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க ட்ரைனிங் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண சொல்ல ஸ்டைஃபன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி போகிறனா மந்த்லி 6000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு போகிறனா 7000 ரூபாய் ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐடி முடிச்சுட்டு போகிறனா 7000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதான் உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து செகண்ட் இயர் வருதுக்கு பாருங்க, அதில் வந்து 50%க்கான அமௌண்ட் ஸ்டைஃபன் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 100 rupees வந்து பார்த்தா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பெண்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதால ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நம்பர் வந்து பார்த்தா ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன் போடாதீங்க. ஸோ இதான் உங்களுக்கான மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து கொரியர் மூலமாக வந்து அனுப்ப தேவையில்லை அப்படின்றது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நாட் ராக்கெட் கொடுத்துறாங்க, நீ அனுப்ப தேவை கிடையாது. அது மட்டும் இல்லை எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா முழுக்க வந்து உடைய 10th மார்க் இருக்குது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி தான் வந்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி அதன் அடிப்படையில் அவங்க வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாக்குமெண்டிகேஷன் நடக்க போது, அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் அவங்களுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தா ஒரு ஜாப் கிடையாது, முழுக்க ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாரும் ஜாப்க்கு எதிர்பார்க்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி தேவைப்படுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, அதன் மூலமாக அந்த ட்ரைனிங் அப் மணி வேணும்னா டாலுமே இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து இல்லை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு இந்த வெப்சைட் வந்துருங்க. இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து எக்ஸ்ஐடி, நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை போய்ட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தா ஃப்ரெஷராக இருக்கேன், 10th பாஸ் பண்ணியிருக்கேன், 12th பாஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷராக அப்ளை பண்ண பாருங்கள். செகண்டாக இருக்க பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போது, ஒரு சில மாற்றங்கள் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை மொத்தமாக 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. 1 பை 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ ஒட்டிடுங்க. சாரி, சூஸ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 200 KB அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய ஃபாதர் மதர் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி ஒர்க் பண்ணால் நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அதில் பதிவு பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பிசி எம்பிசி எல்லாமே வந்து பார்த்தா ஓபிசியில் வரும், ஓபிசி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிசபிள் டேபிள் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள், மெயில்னா மெயில் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 மார்க் 2 கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல இருக்க அங்காடியாளங்கள் இருக்குது பாருங்கள், மச்சம் தழுமா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதை பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் டிசிலே கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கான பின்கோட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கம்யூனிகேஷனுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்கள் வில்லேஜ் நேம் தாலுக் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் மெயில் எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து
வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை நீங்கள் அப்படியே விட்டுருங்க, எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் பேஜுக்குள்ள வந்திருக்கு. ஓகே, இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், 10th 12th கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th அப்ளை பண்ணால் 10th மட்டும் கொடுத்துக்கோங்க, 12th அப்ளை பண்ணால் 12th மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, நீங்கள் வந்து டிகிரி டிப்ளமோ படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி 10th 12th ஐடி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு 10th எக்ஸாம் பாஸ் ஆனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்எல்சினா எஸ்எல்சி கொடுங்க, சிபிஎஸ்சி மெட்ரிக்னா மெட்ரிக் வந்து சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இயரில் உங்களுக்கான 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் மார்க்கில் போயிட்டு 500 வந்து செட் பண்ணிக்கோங்க 10th. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரேட் பாயிண்ட் பர்சன்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை விட்டுருங்க. அதுக்கடுத்து 12th கேட்டிருக்காங்க பாருங்கள். 12th வந்து பார்த்தோன்னா 12th கொடுங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க்கில் போயிட்டு 600 1500 கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அந்த மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது ரேடியாலஜி பேத்தாலஜி இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2023 12th வந்து பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க்கை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் இஷ்யூ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது இன்ஃபர்மேஷனாக நீங்கள் இந்த எம்எல்டி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணான்னு கேட்டிருக்காங்க. எம்எல்டி ரேடியோலஜி பேத்தாலஜி கோர்ஸுக்கும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் தான் இந்த ரேடியோலஜி பேத்தாலஜி கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ப்ரியாரிட்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரியாரிட்டி வேணும்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எனக்கு கார்பெண்டர் வேணும், கார்பெண்டரை கொடுத்துலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தா எலக்ட்ரிஷியன் வேணா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எலக்ட்ரிஷியன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த கோர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது, அவர் வேலை அது கிடைக்கலாம், அதுக்கடுத்து எந்த கோர்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 கோர்ஸ் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அடுத்த பேஜில் வந்து போகும். இதில் போயிட்டு உங்களுக்கான ஓடிபி நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து கிளிக் டு ஓடிபின்னு கொடுத்தா போதும், ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜுக்கு போயிட்டு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கண்டிப்பாக மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு வேலிட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் ஆன்லைன்லேயே உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி அவங்க மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. மீதி இருக்காங்க பாருங்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அனைத்து கேட்டகரியை சேர்ந்த பெண்கள் அவங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தா இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட், கிளிக் டு பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளை பண்ணதுக்கான பிரிண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆனாலும் அவங்க வந்து அடுத்த கட்டமாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து போகும். ஃபைனலாக உங்களுக்கான ஸ்பாட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ட்ரைனிங் வந்து எடுக்காம இருக்கும். ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து சென்னையில் தான் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருக்கும். ட்ரைனிங் கொடுப்பாங்க, சேலரி கொடுப்பாங்க. 1 day முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சரி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஜாப் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ டிபிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.